அவருக்கு ஒரு இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விமர்சித்து எதிர்த்து தான் ஆரம்பிப்பார்கள். அது இயல்பு. ஆனால் அவருக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது, இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஆதரவு எனர்ஜி என்பது ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளை வெல்வார்களா இல்லையா என்பது இன்றைக்கு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கதான் செய்யும். ஆனால் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்றது பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது. சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம், அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டம் பெரும்பாலான அளவு வெற்றி தான் நடக்குது. இவருக்கு ஒரு ஆதரவு வருது. அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அவர் ரசிகர்களாக இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது ஆதரவாளர்களாக மாறுவார். அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சிலது கொஞ்சம் சேதாரம் ஏற்படும். ஆனாலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும்.